சொன்ன உடனே திடீர்னு காணாமல் போயிடுது. பாடா பாபா எடுத்துட்டார்ப்பா அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாளைக்கு முதல் நாளே அதெல்லாம் வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு வைதிகாலெல்லாம் கூப்பிட்டு நான் வந்து நீங்கள் சகசரநாம அர்ச்சனை பண்ணிவிட்டு கொஞ்சம் பூஜை பண்ணிவிட்டு பஜனையை தொடங்கி வச்சுட்டு போகணுன்னு சொல்லி பக்கத்தாத்துலேயே இருக்கா நாராயண மாமா அவளை வர சொல்லி அவரும் இன்னொருத்தரும் வந்தால் 2 பேரும் சேர்ந்து பஜனையை ரொம்ப அழகாக பண்ணி பாட்டெல்லாம் பாடி கம்பீரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் சொன்ன நம்ம மட்டும் 9 மணி டான் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம வைரவர் வந்து உட்காந்துட்டார் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ வீட்டுக்கு வரவாலாம் பயப்படுவாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ப்ளீஸ் ப்ளீஸ் போ அப்படின்னு. சான்ஸே இல்லை. என்ன பண்ணித்துனா உட்காண்டிருந்தாலும் பரவாயில்ல, வாசப்படி இருக்கு இல்லையா, அதில் தலை வச்சு படுத்துன்றது. ஐயோ எங்கள் ஆத்துக்காரரா பரவா எல்லாரும் திட்ட போகிறான். ஜோதி ப்ளீஸ் அதை வெளியில் அனுப்புன்னு. நான் என்னமோ போவான்னு சொன்ன மாதிரியில் வந்து படுத்துட்டுருக்கு. இவர் என்ன போன்னு சொல்கிறார். அது எங்கே போகிறது? நான் பாபாட்ட வந்து சொன்னேன், பாபா இது ரொம்ப நியாயமாக இருக்குது பாபா ப்ளீஸ். சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி. யாராவது வரும்போது நான் ஓடி போய் எந்திரி வா 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 அப்படின்னு தான் கையை காமிச்சு ஓப்பன் டெரஸ் கொண்டு போகிறது. அவள் உள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பி அது வந்து படுத்துக்கும். வாசப்படியிலேயே படுத்துட்டு இருந்தது, கோலம் போட்ட இடத்துலையே. கோலமெல்லாம் போகிறதுடா அப்படின்னு. அதுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்கிற மாதிரி. பஜனை நடந்தது, பிரசாதம் நைவேத்தியம் பண்ணினோம், ஆரத்தி காமிச்சோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காண்டிருந்தது. முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதத்தை முதல்ல கொண்டு போய் அதுக்கு தான் போட்டேன். சாப்பிட்டது, கிளம்பிடுது. என்னம்மா ஆச்சரியம் தெரியுமா? அது என்னை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்தது. நான் சரியான மருதி கேஸ்ன்னு அதுக்கு தெரிஞ்சிருது போல் இருக்கு. பாபா ஆளை அனுப்பிச்சு என்னை மிரட்ட வச்சு அதை பண்ண வச்சார். இருந்தாலும் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி வந்தவாளுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா இனி அடுத்த வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேன், அடுத்த வாரம் புதன்கிழமை